Hey everyone, welcome to our Black and White Sister channel. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான பெப்பர் சிக்கன் ரோஸ்ட் தான் பார்க்க போறோம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பெப்பர் சிக்கனுக்கான மசாலா ரெடி பண்ணிடலாம். இதுக்காக ஒரு ட்ரையான ஜார் எடுத்திருக்கேன். அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு முழு மிளகு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பெப்பர் சிக்கன் பண்ணுறப்ப ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டிங்கன்னா தான் வந்து டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் அதாவது சோம்பு சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 இன்ச் அளவு இஞ்சியை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்ததா 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த மசாலா பொருட்களை எல்லாம் கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். மசாலாவை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதுக்கப்புறமா சிக்கனை மேரினேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு 1/4 கிலோ சிக்கனை வந்து கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததா 1 டேபிள் ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நான் சிக்கன் மிக்ஸ் பண்ணுறப்ப உப்பு சேர்க்காம விட்டுட்டேன். நீங்கள் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து 1 to 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சிக்கனை ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து சிக்கன் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இதுக்கப்புறமா ஒரு தவாவை அடுப்பில் வச்சு அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். இதை நல்லெண்ணெயில் செஞ்சோம் அப்படின்னாலும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது கூட 2 துண்டு பட்டையும் ஒரே ஒரு வரமிளகாவும் சேர்த்துருக்கேன். இது கூட 10 இலைகள் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை வெடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 5 முழு மிளகு வந்து சேர்த்துக்கிறேன். இந்த ப்ராசஸ் செய்கிறப்ப நம்ம அடுப்பை வந்து மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மிளகு வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. வெங்காயத்தை இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் சிக்கனை மேரினேட் பண்ணுறப்போ உப்பு சேர்க்க மறந்துட்டேன். அதனால இந்த ஸ்டேஜில் வந்து நான் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் சிக்கனை மேரினேட் பண்ணுறப்பே வந்து உப்பு சேர்த்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. சிக்கனை சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சிக்கனை 5 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் கழிச்சு அடுப்பு ஹையில் வச்சு சிக்கனை நல்லா குக் பண்ணிக்கோங்க. சிக்கன் வேகிறதுக்கு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். சிக்கன்ல இருந்து வர்ற தண்ணியே வந்து போதுமானது. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கான உப்பு காரம் வந்து செக் பண்ணிக்கோங்க. நம்ம சிக்கனில் சேர்த்துருக்க மசாலாவோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே வந்து சிக்கன்லேருந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட பெப்பர் சிக்கன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் மேலே தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஃபைனலி நம்ம வீடியோட எண்டிங்க்கு வந்துட்டோம். இந்த ரெசிபி உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு காட்டும். ஸோ டாட்டா, பை பை.